ஓகே, குளிச்சுட்டு வந்தாச்சு. ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன். நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். அரவி குளிக்கிறதுக்கு போயிருக்கு. குளிச்சுட்டு வந்தோடனே நம்ம கிளம்ப வேண்டியதான். நல்லா நான் சாப்பிட்டேன். நைட்டு தான் தூக்கமே இல்லை சுத்தமாகவே. அவனாவது கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வந்தால் நான் தூங்கவே இல்லை. எனக்கு ஆக்சுவலாக வந்து ட்ராவலெல்லாம் பண்ணும்போது தூக்கமே வராது. அது என்னமோ தெரியல, அப்படி பழகிருச்சு. இங்கே எப்படின்னா வந்து போர் தண்ணி தான். இங்கே ஃபுல்லாக உப்பாக இருக்குது. சோப்பு குளிக்கிறதுக்கு போட்டால் அப்படியே ஒரு மாதிரி நிறைய வரமாட்டேங்குது. இங்கே ஒரு 2 நாள் இருந்துட்டு போனால் மறுபடியும் கருப்பாயிடும். சரி, ஓகே, நான் ரெடி ஆகிட்டு பார்க்குறேன். பாய். ஓகே, நான் ரெடி ஆகிட்டேன். இந்த ட்ரெஸ் வந்து என்னோடய நியூ இயர் ட்ரெஸ்ஸு. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு நான் ஹோம் டூர் எடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அரவி வருவாங்க. நான் எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப நாளாக வந்து எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஆளுங்க இருந்துகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி தான் யாருமே இல்லை, நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். கிளம்பிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்கள் சின்னத்தை கடைக்கு போயிருந்தோம். அவங்களும் பேக்கரி தான் வச்சுருக்காங்க. அங்கேயும் போயிட்டு கொஞ்ச நேரம் எங்கள் மாமா வருவார்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். தருமபுரியிலையும் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோவிலுக்கு ஒன்று போயிருந்தோம். அங்கே தான் ஃபங்க்ஷன் நடந்தது. இந்த சீனிவாசனுக்கு இங்க வந்தா மட்டும் ஒரு வாயாயிருது. யாரும் நம்பிடாதீங்க. இவன் பேர் அரவிந்தன், இவன் பேரு சீனிவாசன். எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. கல்யாணம் ஆகி 8 மாசம் கழிச்சு. இவ பேரு மாத்திட்டாங்க. இல்ல 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 ஆத்தா பேரு ஆத்தா. நாங்க இப்பதான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு மெதுவா போய் சாத்தா. அமைதியா இருந்தா பண்ணி. ஏய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. மாப்பிள்ள கொரப்பனாய்க்கு மாட்டி மாப்பிள்ள பாரு. இப்பதான் வந்து போகி கொண்டாடி. என்னடா மணி 5 மணிக்கே தூருது. லைட்டா மழை வேற தூருது. உங்க மேல மழை பொழிக்கிறதுக்குலாம் ஒரு கோயில் எனக்கு பூ கொடுத்தாங்க. கடகரத்துல கேவலமா இருக்கு. போனா வர்றவங்க எல்லாம் மம்பளத்துட்டே வந்துட்டு இருக்கானே. போட்டோ எடுத்தீங்கன்னா உனக்கு போட்டோ வச்சு கும்பிட்டுருவாங்கன்னு சொல்லிட்டே வரான். பின்னாடி ஒரு பஸ் ஓவர்டேக் பண்ணுது. ஓரமா போ. எஸ்ஆர்வி ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு கம்மல் ரொம்ப பெயினா இருந்ததா? இல்லவே இல்ல, சும்மா ட்ரெஸ் இல்ல, உண்மையாலுமே எல்லாமே அதெல்லாம் நீங்க சொல்லவே கூடாது. அதெல்லாம் நீங்க சொல்லவே கூடாது. கம்மல் எல்லாம் மாட்டியாச்சு. அரவி என்ன பண்றான்னு பார்க்கலாமா? ஏண்டி தங்கம்? என்னது நீ சாப்பாடு மட்டும் குக்கர்ல வச்சு என்ன அதுக்குள்ள வந்துருச்சா? அவ்வளவுதான். அந்த கரண்டி எடுத்து 2 தாக்கணும். தக்காளிக்கு மூச்சா இல்ல, கொஞ்ச நேரம் ஆகட்டுங்க. அது அப்படியே ட்ரையா இருந்தா ஆமா, கொஞ்சம் பிரவுன் கலர்ல வரணும். வந்துரும். அவ்வளவுதான். வேற முடிச்சு சாப்பாடு மட்டும் வச்சு வை. கரெக்டா அளவு பார்த்து வச்சுடு. தண்ணி எவ்வளவு ஊத்துறது? அரடி சமைச்சிட்டீங்களா? சரி, இது மட்டும் அடிச்சு கொடு. உள்ளதல் இது போட்டையா? மட்டன் ஏதாவது சிக்கன் மசாலா ஏதாவது மசாலா இல்ல, மட்டன் மசாலா தான் இருக்கு. போட்டையா? நல்லா இருக்கும். சிக்கன் மசாலா போட்டா நல்லா இருக்கும். சரி, ஓகே. குட் மார்னிங். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி. 5 மணிக்கே நான் எந்திரிச்சிட்டேன்.
இன்றைக்கி ஒரு பக்கம் போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக கிளம்புறேன். எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல் vlog கண்டினியூ பாருங்கள். ஓகே, நாங்கள் தருமபுரி வந்துட்டோம். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8 ஆச்சு. நாங்கள் இப்போ ஒரு பக்கம் போகலான்னு சொன்னிருந்தோம்ல, அங்கே கிளம்பியாச்சு. பஸ் ஏறிட்டோம். எவ்வளோ நேரம் ஆகுது, அங்கே எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இருக்கு உங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட் காட்டுறேன். பாயிண்ட் போயிடாத. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. புள்ளிமான் இங்க வாரடி. ஜாலியாக இருக்கு. உனக்கு ஜாலியா இல்லையாடா? சூப்பரா இருக்கு. ஓகே, நாங்கள் பஸ் விட்டு இறங்கியாச்சு. ஓகே, நாங்கள் வர பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். எங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நேரத்தில் நான் காட்டுறேன். இப்படி வர வழியிலேயே வந்துட்டு டெடி பியர் எல்லாம் இருக்கேன். எனக்கு வாங்கி கொடுப்பியா? நீ வாய் திறக்காம வா. ஓகே, நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் தான். ஒரே ஜாலியாக இருக்குள்ள எப்படி இருக்குன்னு போயிட்டு காட்டுறேன். சொல்லுடா. இப்பயே சொல்லாம ஓகே. இவ்வளோ நேரமா வீடியோ எடுக்கும் போதெல்லாம் ஒகேனக்கல்னு சொல்லிட்டே இருந்தான். நீ சொல்லாத, நம்ம அங்கே போய் காமிச்சிக்கலான்னு சொல்லி நான் பயங்கர அப்படியே எக்ஸைட்மெண்ட்டா பார்க்கலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஜோசி கூட்டம் இல்லை இப்போதைக்கு. இங்கே பார்க்கலாம் உள்ளே போயிட்டு. நாங்கள் 2 பேர் தான் கூட்டமே. ஆமாம், அரவி வந்து எனக்கு ஸ்விம்மிங் ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொல்லி ஆடைகள் வாங்கி தரேன். அங்கே இருக்குது பாருங்க, சின்னது. ஆமாம், நீச்சல் ஆடைகள். இது வந்து ஒகேனக்கல்ல வந்துட்டு அந்த போட்டிங்கில் போகிறக்கு 1500 ரூபா. பராமரிப்புக்கு கட்டணம் 120. ஈர்க்காக்கம் சட்டை கட்டணம் 80. மொத்தம் 1500 ரூபா கேஷ் ஒன்லி. இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் மசாஜ் சென்டர். இங்கே நிறையா பேர் இங்கே நின்றுட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்களேன், இப்போதான் போட்டை இவ்வளோ பக்கத்தில் பார்க்க எவ்வளோ பாருங்களேன் எவ்வளோ போட் இருக்குன்னு. இது ஒரு போட்டில் போகிறக்கு 1500 ரூபா. 4 பேர் மேக்ஸிமம் போய்க்கலாம். இங்கே வந்து வர வழியிலேயே எல்லா பக்கமும் வந்துட்டு மசாஜ் பண்ணுறக்கு, சமைக்கிறதுக்கு, மீன் எல்லாத்துக்குமே வந்துட்டு இங்கே சமைச்சு கொடுப்பேன் எல்லாமே கேட்குறாங்க. நல்ல இடமாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் மட்டும் சாப்பிட்டு கிளம்பிக்கலாம். இங்கே வர கிளம்பி எப்படி ஏறாது. வாரு ஒரு கல்லு தான் தள்ளினாரு, அது வாட்டுக்கு போகுது வரும். இதெல்லாம் கூட இதாகாதுடா. ரொம்ப ஃபோர்ஸாக தண்ணி போகிற இடத்துல தான் பயமாக இருக்கும். வா பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு. உன்னை விட ஹைட்டு. எனக்கு இது பார்த்து திருமூர்த்தி மலையாட்டு இருக்கு. கட்டையை போடு விற்கணும்.
இங்க பாரு, எல்லாம் ஆயில் பாத் எடுக்கிறாங்க. இங்க ஃபுல்லா அதான் நடக்குது. ஆமாடா, எல்லாம் ஆயில் பாத் பண்ணிட்டு அப்புறம் போட்டு என்ன பாடு கொடுக்குறாங்க. ஏய், ஆனா சூப்பர் ரிலாக்ஸா இருக்கும் தெரியுமா? இப்ப நம்ம தொங்கும் பாலத்துக்கு போறோம். இவனை பாரு. ஏய், என்கிட்டலாம் ஒண்ணும் இல்லடா மாப்பிள்ள, நீ பாட்டுக்கு வந்துடாத. நான் வந்துட்டு தொங்கும் பாலத்துக்கு போய் காட்டுறேன். ஆமா, காலை உள்ள விட்டா உள்ள விழுந்துரும் போல இருக்கு. எங்க பேசுறது? இங்க இருந்து காட்டலாம் அந்த இடையே. பயமா இருக்குடா. ஆமா, அங்க பாருங்களேன், தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வந்துட்டுன்னு சொல்லிட்டு. அப்படியே வந்து அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கர்நாடகா பார்டர்னு. இங்கே பாரு, நம்ம ஆயில் பார்த்துட்டோம்னா இங்கே கீழே வந்து ஃபால்ஸ் வந்து இதில் குளிச்சுக்கலாம். இங்கே குளிக்கும் போது தான் நல்லா இருக்கும். ஏன் அந்த கீழே இது பண்ணுறத விட இங்கே பாரு, அப்படி போகாது, கையில் குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டு அந்த சைடு பாருங்க, செம்மையா இருக்கு. ஆனா என்ன, கொஞ்சம் கிளீனா இல்ல. அங்க பாரு, நம்ம இந்த சைடுல இருந்து இப்படி சுத்தி வந்து. வந்திருக்கோம். ஆமா, ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆயில் பாத்திங்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு மீன் மார்க்கெட் வாங்க ஃபஸ்ட்டு. வந்ததுக்கப்புறம் அங்கேயே க்ளீன் பண்ணுறக்கு பிளேஸ் இருக்காங்க, லேடிஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்டேயே வந்துட்டு இந்த மாதிரி பிளேஸில் வந்து சூப்பராக சமைச்சு கொடுப்பாங்க. நீங்கள் பேரம் பேசினா மட்டும்தான் இங்கெல்லாம் வந்து நம்ம எந்த பொருளாக இருந்தாலுமே வாங்க முடியும். எதுவாக இருந்தாலுமே ரேட் அதிகமாக தான் சொல்கிறாங்க. ஒரு பொரிச்ச மீன் வந்துட்டு 150 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் நல்லா பேசுகிற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த மாதிரி பிளேஸஸ்க்கெல்லாம் போகணும். அவர் வந்து சூப்பராக பேரம் பேசுவார். அதனால் எல்லாமே பேசி நாங்கள் மீன் மட்டும்தான் வந்து சாப்பிட்டோம், மற்றபடி நாங்கள் எதுவுமே வாங்கலை. ஃபேமிலியாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையோ நிறையா பேர் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம். அந்தளவுக்கு சூப்பராகவும் இருந்தது, ஃப்ரெஷ் மீனாகவும் இருந்தது. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், அப்பப்போவே சுட சுட நம்மளுக்கு பொரிச்சு கொடுப்பாங்க, அங்கேயே சமைச்சு கொடுக்குறாங்க, ரசம் வச்சு கொடுக்குறாங்க, மீன் குழம்பு எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் சமைச்சிக்கலாம். ஆமா, ஆனா இது தண்ணி இல்லாதனால இப்படி இருக்குது. தண்ணி நிறைய வர மாதிரி இருந்துச்சுன்னா இங்கெல்லாம் ஃபுல்லா பயங்கர இதா இருக்கும். ஆமா, வர்த்துனா அந்த போட்டிங் மட்டும்தான், பரிசல் படகு சவாரி. அப்புறம் குளிக்கிற மாதிரி இருந்தால் அந்த ஆயில் பாத் எடுத்தால் நல்லாயிருக்கும். வேண்டாம், பார்க்குறதுக்கு இப்படி இருக்காது, ரொம்ப தூரம் போகணும். இங்கேருந்து அந்த சைடு போனோம்னா அது பார்த்துட்டு மறுபடியும் இப்படி தான் நடந்து வந்து போகணும். என்ன பண்ணலாம், போகலாமா? எடுத்துட்டியா? அதானே கர்நாடகா பார்டர். ஆமா, அதெல்லாம் கர்நாடகா தான்.
இந்த ஷாப் பாருங்களேன், மீன் மாதிரியே வச்சிருக்காங்க பாரு. பின்னாடி வாழைப்பாரு. அதில் வந்துட்டு ஃபுல்லாக கேம்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு என்ட்ரி டிக்கெட் ஒரு 600 வாங்குவாங்களா? எல்லா கேமும் விளையாண்டுக்கலாம். எல்லா கேமெல்லாம் இல்லை, தனித்தனி கேம் தான். ஓ, என்ட்ரி டிக்கெட்டுக்கு தனி ஃபீஸு உள்ள எவ்வளோன்னு கேளு. ரெயின்போ வேர்ல்டு. ஆமாம், நம்ம எங்கேயும் ஆல்ரெடி போனோம்ல ஒரு டைம். எங்கே? பிளாக் தண்டரில் தான். நாங்கள் இப்போ 70க்கு வந்திருக்கோம். 70 தானே? பயங்கர ஷேக்கிங்காக இருக்கும். பேக்கெல்லாம் எங்கேயாவது வச்சிடலாம். பக்கத்து இதில் வச்சிட்டோம்னாலும் விழுந்துருமே. கீழே வச்சுட்டு போலவா? இதெல்லாம் மொத்தமாக நாங்கள் இப்போ வந்து 70க்கு வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பட் ஆனால் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல, ஏன்னா பயங்கர ஷேக்கிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, தண்ணியெல்லாம் தெளிக்கும். ஓ ஆம், தண்ணியெல்லாம் தெளிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. 70னா ஓ அதனால தான் எல்லா சீட்லேயும் தண்ணி இருக்குதா? தண்ணி தெளிக்கிற சீட் அந்த 2 சீட் அதுலேயே உட்காரு. அப்படியெல்லாம் இல்லை. இங்கே பாரு, பைப்பு அங்கே தான் இருக்கு. இங்கே வந்துக்கலாமா? பிடிச்சிக்கலாம் கிடையா? வேண்டாம், எல்லாத்துலேயுமே பிடிக்கிறதுக்கு இருக்கு. சரிங்க, ஓகே. எவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டு நாங்கள் இங்கே வந்துட்டு இந்த 70 பார்க்குறோம். ஆமாம், நான் ஆல்ரெடி 3D பார்த்துருக்கேன், 5D கூட பார்த்துருக்கேன். பட் ஆனால் 70 பார்க்கல. அதனால் வந்துட்டு நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது, பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து ஆல்ரெடி நான் 2 டைம் போயிட்டேன், அதனால் வந்து போகலை. இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபா டிக்கெட். 70 கிளாஸ் அங்கே சூப்பராக இருக்குல்ல? இல்லை, எனக்கு கேமரா பார்க்குறதுக்குமே அப்படி தான் இருக்குது. நீ ஏன் இப்படி தூக்குன மாதிரி போட்டிருக்க? கரெக்டாக தான் போட்டு. யாருமே இல்லை, நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். இது வந்து பருப்பு போட்டு வந்து 10 ரூபா. இது நான் சாப்பிட முடியல. சரி போ, நான் சாப்பிடணும். சூடு. எப்படி மசாஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அதுதான். லேடிஸ்க்கும் பிரச்சனை இல்லை, ஜென்ஸ்க்கும் பிரச்சனை இல்லை. ஓகே, 70 முடிச்சுட்டு வந்தோம். சூப்பராக இருந்தது. எப்படின்னா ஒரு அது பேர் என்னங்க, அந்த ட்ரக்கு மாதிரி ஒரு இதில் நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். தண்ணி வர இடத்துல வந்து மேலே நம்ம மேலே தண்ணியெல்லாம் அடிக்கிற மாதிரி ஃபுல்லாக ஷேக்கிங். எந்த சைடு போகுதோ அந்த சைடில் வளைஞ்சு வளைஞ்சு செம்மையாக இருந்தது. என்ன சொல்கிறது, பட் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா பயங்கர ஷேக்கிங்காக இருந்தது, அதனால் எடுக்க முடியல. அப்புறம் இப்போ தான் வந்துட்டு தண்ணிக்குள்ளே வந்து உட்காரலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம். குளிக்கலான்னு பார்த்தோம், எனக்கு என்னமோ குளிக்கிறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஓகே தான், ஒகேனக்கல். என்ன ஒன்று, இந்த ஆயில் பாத்திங்களா பண்ணுறனால வந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இதாகிடுது. மற்றபடி ஓகே தான். வந்தால் ஒரு நாள் என்ஜாய் பண்ணலாம். வந்து ஃபேமிலியாக ஒரு 10 பேர் வந்தோம்னா நல்லா சமைச்சு சாப்பிட்டு வந்து சொல்லிட்டு மீனை வாங்கி கொடுத்தோம்னா அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்தோம்னா ஒரு மணி நேரத்தில் சமைச்சு வச்சுருவாங்க. அதுக்குள்ள நம்ம வந்து ஆயில் மசாஜ் பண்ணிட்டு பாத்திங்கலாம் முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக போனோம்னா சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம். குளிச்சோம்னா கண்டிப்பாக நல்லா பசி எடுக்கும். போய் நல்லா சூப்பராக சாப்பிடலாம். மீனெல்லாம் வந்துட்டு வேற லெவலாக நல்லா இருந்துச்சு. நல்லா பெரிய பெரிய மீனாக இருந்தது. குழம்பு வைக்கிறதுக்கு, ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாமே நிறையா டிஃப்ரெண்ட்டான மீன்.
மீன் மார்க்கெட்டே உள்ளேயே இருக்குது. வந்தோம்னா நல்லா இது பண்ணலாம். பட் உள்ள இங்கே என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் வந்துட்டு ஃப்ரீ தான். அந்த தொங்கும் பாலத்துக்கு மட்டும் 20 ருபீஸு. அப்புறம் அந்த 70 அதுக்குள்ள போனோம்னா காம்போ மாதிரி கொடுத்துருக்குங்க. ஒரு 5 கேம் விளையாண்டோம்னா 300 அந்த மாதிரி. தனித்தனியாக போகணும்னா 100 ருபீஸ் அந்த மாதிரி. நல்லா இருக்கு. 70க்கு 100 ரூபா. நாங்கள் 2 பேரும் போயிட்டு வந்தோம். ஒரு ஆளுக்கு 100 ரூபா. போட்டிங் தான் போகணும்னு இருக்கு. இன்னொரு டைம் போகலாம். நெக்ஸ்ட் டைம் வந்தால் போகலாம். அதுக்கு நம்ம வரும்போதே ஒரு கேங்காக வரலாம். ஒரு 4-5 பேர் வந்தோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம ஜூன் மாதம் நம்மளோட இதுக்கு வருவோம். அப்போ வரலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி. இங்கே தான் கூட்டிட்டு வருவியா ட்ரிப்பு? அரவி என்னை ஃபாரின் ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கு. பட் ஆனால் எப்பன்னு தெரியல. நடக்கும் ஒரு நாள். பேகை காணும்டி. போடா. ஓகே, நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். போயிட்டு ஏதாவது மீன் எது சாப்பிட்டு போகலாம். காரம் போட்டு போடாது போட்டது மீன் எவ்வளோங்க? இது 150, இது 70. இவ்வளோ ரேட்டா? நம்ம ஊரில் இது எவ்வளோ? 30 ரூபா ஒரு பீஸ். ஆனால் இங்கே 70 ரூபா. ஆனால் இந்த பீஸ் நல்லா பெருசாக இருக்கே. இது வந்து ஜிலேபி, இது பாறை. ஒரு திருப்பூர் பஸ் ஏறக்கு அங்கேருந்து அவ்வளோ ஃப்ரீயாக ஜாலியாக வந்தோம். இங்கே வந்துட்டு செம்ம க்ரௌடு. அரவி ஏறி ஃபைட் பண்ணி இடம் முடிச்சிருச்சு. எப்படியோ ஏறி உட்காந்துட்டோம். இனி வீட்டுக்கு போய் இறங்குனா ஓகே. இனி அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகணும். சரி, இங்கேருந்து போனாலே போதும். ஏன் அங்கேருந்து ஏகப்பட்ட வண்டி இருக்கு. சரி, ஓகே, வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம். ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம டயர்டாக இருக்குது. இப்போ தான் போயிட்டு ஆயில் வச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு வந்தேன். கடையிலேருந்து சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. போய் நீ சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். ரொம்ப அலைச்சலாக இருந்தது. ரொம்ப தூரம் சுற்றிட்டு வர மாதிரி இருந்தது. 3 மணி நேரத்தில் வந்துடலாமாம்மா. பட் நாங்கள் ஏறின பஸ் வந்துட்டு பெருந்துறை, விஜயமங்கலம் எல்லா பஸ் ஸ்டாண்டுக்கும் போயிட்டு எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு ரொம்ப லாங்காக சுற்றிட்டு வர மாதிரி இருந்தது. சரி, ஓகே, இனிமேல் அந்த மாதிரி பஸ்லலாம் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி அப்படியே வந்தாச்சு. ஒரு வழியாக 8 மணிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து வந்து ரேபிட்டோவில் வந்து நாங்கள் 2 பேரும் வந்துட்டோம். சரி, ஓகே, இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.